நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயாவின் புஸ்தகம், அதில் 35ஆம் அதிகாரம், அது 4ஆம் வசனம். ஏசாயா 35:4 அது பின்பகுதி. இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் யார் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பார், நம்மளை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் வேதம் முழுவதுமே தீர்க்க தரிசனம் தான். நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா, நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் வேதம் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏசாயா அவர்களுதான் அவங்களுக்குதான் அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் எதுவுமே கிடையாது. முழுமையாக நம்மளை குறித்து நமக்காக எழுதப்பட்டது. ஏனோக்கு தேவனை சஞ்சரிச்சார்னா ஏனோக்கா கிடையாது, நம்ம தேவனை சஞ்சரிக்க வேண்டும். இல்லையா தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்னு சொன்னார்னா நம்ம நிற்க வேண்டும். யோசுவா பயப்படாத யோசுவாட சொன்னார்னா அதே வார்த்தை நமக்கும் தான், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது அவங்க சொல்லியிருக்கு, நமக்கு சொல்லலையே அப்படின்னு நினைக்கவே கூடாது. முழு வேதம் நமக்காக, நம்ம ஒருவரை குறித்து மட்டும் எழுதப்பட்ட வேதம். இதான் மிகப்பெரிய ஆச்சரியம். வேதத்துல பைபிள்ல வேதத்துல மிகப்பெரிய ஆச்சரியம் இதுதான். எத்தனை பேர் படிச்சாலும் சரி, எத்தனை பேர் 100 பேர் படிச்சாலும் 100 பேருக்கும் உங்களை குறித்து வேதத்துல பதில் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் அந்த பாருங்க, இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்டோமா? இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டோமா? இயேசுவானவர் வந்தார் நமக்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மளை மீட்பதற்காக, நம்ம பாவங்களில் இருந்து, நம்ம கஷ்டங்களில் இருந்து, நம்ம துயரங்களில் இருந்து, துன்பங்களில் இருந்து, நோய்களில் இருந்து, சகல கஷ்டங்களில் இருந்து மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக உலாவினார். நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக சிலுவையிலே அடிவாங்கினார், அடிபட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக 3ஆம் நாள் ஜெயம் கொண்டு எழுந்து இதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க. நம்ம எல்லாமே தெரியும். வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும். நீதியை சரிகட்டவும்னா என்ன அர்த்தம்? தேவ நீதி நம்மகிட்ட நடக்க போகிறது. தேவ நீதியை நம்ம நடக்க போகிறோம். அதான் நீதியை சரிகட்டுறது. உங்களுடைய நீதி அழுக்கும் கந்தையமான உண்மையாக இருக்கிறதுன்னு வேதத்துல படிக்கிறோம் நம்ம. அப்ப நம்ம நீதியை பத்தி தேவன் சொல்லவே இல்லை. வேதத்தில் சொல்லப்படுகிற நீதிமானங்கள் எல்லாம் தேவ நீதியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ நீதியா நம்ம சரி கட்டப்பட போகிறோம். தேவ நீதியா சரி கட்டப்பட போகிறோம்னா நம்ம தண்டிக்கப்பட போகிறோமா? கிடையாது. நம்ம பண்ண காரியங்கள் அன்னைத்தையும் மாற்றி தேவன் நம்மள புது மனிதனாக, அவர் நீதியின்படி நடக்கும் மனிதனாக அதிலே சரி கட்டி நம்மளை நடத்த போகிறார், நம்மளை வழி நடத்த போகிறார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். ஒருவேளை இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்த அநேக காரியங்கள் தேவன்கிட்ட கேட்டிருக்கலாம், அநேக விண்ணப்பம் தேவன்கிட்ட போயிருக்கோம், எதுவுமே நடக்கலையே ஆண்டவர்னு நினைக்கலாம். இந்த மாதங்கள்ல, இந்த கடைசி மாதத்துல தேவன் பதிலளிக்கும் மாதமாக இருக்க போகிறது. தேவனுடைய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க, தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க போகிறீங்க. ஆனால் தான் இதோ தேவன் உங்கள் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் உங்களை ரட்சிப்பார். என்ன ஒரு அழகான காரியம் பாருங்களேங்க. ஏசாயா மூலமா தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுக்காக தேவ நீதியால் நம்மளை நிரப்பி தேவன் நம்மளுக்கு பதிலளித்து என்ன பதிலளிக்க போறார்? நம்மளோட விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதிலளிக்க போறார். ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப அதன் மூலமாக நம்மளை பதிலளித்து நம்மளை ரட்சிக்க போகிறார். ரட்சிக்கப்பட்டோம், அதுதான் உண்மை. ரட்சிக்க போகிறார்ன்றது எல்லாமே தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை வாழ்றவங்க நம்ம நன்றாவே தெரியும். ஆனாலும் தேவ நீதி நம்மகிட்ட விலக போகிறது. நம்ம விண்ணப்பங்களுக்கு தேவன் பதிலளிக்கும் மாதமாக இருக்க போகிறது. அதை விசுவாசிப்போம். ஆமேன். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாக ரசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை ரட்சித்ததற்காக நன்றியாகவரே. நீர் உங்களுடைய நீதியாக எங்களை நிரப்பியதற்காக நன்றியாகவரே. எங்கள் கேள்விகள், எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் நீர் பதில் தந்து விட்டதற்காக நன்றியாகவரே. நன்றி தவறே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் தப்பனே உங்களுடைய நீதி அவர்களை விளங்க செய்வதற்காக நன்றியாகவரே. அவர் ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் வைத்த விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதல்களுக்கு நீர் பதில் தந்து விட்டதற்காக நன்றியாகவரே. பதில் தந்து உமது நீதியால் அவர்களுக்கு பதில் தந்து அவர்களை ரட்சித்ததற்காக நன்றியாகவரே. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்க நீர் அழைப்பதற்காக நன்றியாகவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.